வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நிஃப்டி மேலேயும் கீழயும் போயிட்டுருக்கு. அட் ஒன் டைம் -80 பாயிண்ட்ஸ் இருந்தது. அட் ஒன் டைம் +40 பாயிண்ட்ஸ் இருந்தது. இப்போ நான் பேச -5 -10 பாயிண்ட்ஸ் இருக்கு. பேங்க் நிஃப்டி 60 பாயிண்ட் இருக்கு. ஸோ மேலே ஏற ஏற விற்கிறதுக்கு ஆள் வராங்க. இதுதான் சென்ஸ். ஸோ ஓரளவுக்கு மேலே போனால் திரும்பி செல்லர்ஸ் வராங்க, விற்கிறாங்க. மார்க்கெட் கீழே இறங்குது. ஃபண்டமெண்டலாக மார்க்கெட்டில் ஒன்றும் மாறலை. நேற்று அமெரிக்காவில் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் ஃபஸ்ட் டைம் கோல்டு வந்து 3100 தாண்டிடுச்சு. இங்கே கேஷில் வந்து $3065 அன் அவுன்ஸ் வரைக்கும் வந்தது. அதனால கான்சிக்வெண்ட்லி இந்தியாவில் வந்து கோல்டு வந்து ஆல் டைம் ஹைக் போயிடுச்சு. 8340. அதாவது இதில் நீங்கள் ஒரு 6% சேர்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 9000க்கு வந்துடும். எதுக்கு 6%னா நீங்கள் காயினை வாங்கினீங்கன்னா 3% போடணும். ஜிஎஸ்டி 3% போட்டிங்கன்னா அதே ஸ்ட்ரெயிட்டாகவே 600 கிட்ட வந்துடும். ஸோ 24 கேரட் கோல்டு வந்து 9000 தாண்டி கம்ஃபர்டபுளாக போயிட்டுருக்கு. கூடிய சீக்கிரம் 24 கேரட்டுங்கிறது 10,000 ப்ளஸ் டேக்ஸஸ் போயிடும். அதுக்கப்புறம் நம்மளது ஃபாலோ அப்பு தான். ஸோ அதனால் கோல்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எதெல்லாம் பேஸ் கேஸ் ஃபார் கோல்டு டு பி ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்குது. அதனால கோல்டு வீக்கன் ஆகிறதுக்கு எந்த அறிகுறியும் இல்லை. சைனா வந்து டிக்டாக்கோட ஓனர் பைட் டான்ஸ்னு இருக்கான். இப்போ ட்ரம்ப் என்ன சொல்கிறார், நீங்கள் இந்த டிக்டாக் எங்ககிட்ட கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் டேரிஃப்லாம் குறைப்போம், டிக்டாக் எங்கள்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டிக்டாக்ல 4 கிளைண்ட்டு ரெடியாக வச்சுருக்காரு டிக்டாக்கை வாங்கிறதுக்கு. எல்ஏ டாட்ஜர்ஸ் ஓனர் ஃப்ராங்க் மெக்கார்ட்டுங்கிறவர் ரெடியாக இருக்கார். ப்ரைவேட் ஈக்விட்டி கேகேஆர் இருக்காங்க. பெர்ப்ளெக்சிட்டின்னு ஒரு ஏஐ சாஃப்ட்வேரும் ரெடியாக இருக்காங்க. ஏன்னா ஒரு நியர்லி 170 மில்லியன் டிக்டாக் யூசர்ஸ் இருக்காங்க. அந்த டிக்டாக் யூசர்ஸை இவங்க வந்து எலெக்ஷன் போது ட்ரம்ப்புக்கு சப்போர்ட் பண்ணாங்க. யூத்தோட கனெக்ட் பண்ணுறதுக்கு டிக்டாக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு ட்ரம்ப் ஃபீல் பண்ணுறாரு. அதனால் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் டிக்டாக் என்கிட்ட விற்றுருங்க, உங்களுக்கு டேரிஃப்லாம் எடுத்து விட்றாரு. அதெல்லாம் முடியாது போயான்னு சொல்லிட்டாங்க இது சைனா. ஸோ இஃப் டிக்டாக் வந்து சோல்டுன்னா இந்த ஒரிஜினல் பேன்லா சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருந்தார்ல, அந்த பேன்லா வந்துடும். அந்த பேன் ஏப்ரல்லே வருமா அப்படின்னா ஏப்ரல்லாம் வர மாதிரி தெரியல. ஏன்னா டெட்லைன் ஃபிக்ஸ் ஆகலை. இப்போதைக்கு பார்க்கறது சைனா டிக்டாக் விற்க மாட்டாங்க. இதே மாதிரி ஹாங்காங்கில் ஒரு சைனீஸ் ஒருத்தர் இருக்கார், ஷாங்லான்னு. அவர் தான் பெரிய ப்ராப்பர்ட்டி டைக்கூன். அவர் வந்து முன்னாடி நம்ம ஸ்டாரலோட ஓனராக இருந்தார். அந்த பனாமா கெனால் அவர் வாங்கி வச்சுருக்காரு. அதை அமெரிக்காட்ட விற்கிறதுக்கு ரெடி ஆகிட்டார். சைனா விற்காதேங்கிறாரு. சைனாவையும் டிஃபை பண்ணி நான் விற்பேன்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் அவருக்கு ஹாங்காங்கில் நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குது. சைனா அவர் உயிரை வாங்கிடுவாங்க. அவர் என்ன பண்ணுவாருன்னு பார்க்கலாம். இந்தியாவில் இப்போ என்னென்னா புது ரவுண்ட் ஆஃப் டியூட்டி கட்ஸ் வந்துருச்சு. ஆல்ரெடி ஒரு ரவுண்ட் ஆஃப் இம்போர்ட் டியூட்டி கட்டு பண்ணி 2 ஏப்ரலுக்கு முன்னாடி ரெடி பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், நாங்கள் இன்னும் நிறைய ரேட்டு கட் பண்ணுறதுக்கு இருக்குது. எலக்ட்ரானிக்ஸு, கெமிக்கல்ஸ், பிளாஸ்டிக்ஸ், ஏர்கிராஃப்ட், பேராசூட்ஸ், க்ரூஸ் ஷிப்ஸ் இதெல்லாம் நாங்கள் ரேட்டு குறைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. நாங்கள் நிறைய இடத்துல டேரிஃப் எல்லாம் குறைச்சிட்டோம், எங்களுக்கு மட்டும் டேரிஃப் போடாதீங்க அப்படின்னு கையை கட்டி நின்றுட்டுருக்குறோம். ஆனால் அவன் டேரிஃப் போடுவான். பொர்பன் விஸ்கியில் 100% ஆக்கியிருக்கோம் டேக்ஸு. ஸ்கிராப் மெட்டல்ஸ், மோட்டார் சைக்கிளில் டேக்ஸ் இறக்கியிருக்கோம். ஈத்தர்நெட் ஸ்விட்சஸ் அண்ட் கிரவுண்ட் இன்ஸ்டலேஷன்ஸ் ஃபார் சேட்டலைட்ஸில் டேக்ஸ் இறக்கியிருக்கோம். அதனால கவர்மெண்ட் இன்னும் எதெல்லாம் டேக்ஸ் குறைக்கலான்னு டீட்டெயில்டாக போட்டு ட்ரம்ப் பாகவதரை குசிப்படுத்துறதுல இறங்கி இருக்கிறாங்க. ஆனால் அம்மையார் என்ன சொல்கிறாங்க, இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ட்ரம்ப் பாகவதர் பாட்டுக்கு பாடிட்டு இருக்காரு, நாங்கள் பாட்டுக்கு டியூட்டி கட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இப்போது பட்ஜெட் இல்லை, ஒன்றும் இல்லை. நடு இயரில் ஏன் கட் பண்ணுறாங்கன்னு மேடமை நீங்கள் தான் கேட்கும். பிவைடி வந்து செட்டிங் அப்போ மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டுன்னு தெலுங்கானா. அவன் தெலுங்கானா என்ன சொல்கிறான், எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, 3 சைட்டு காமிச்சிட்டாங்க, அதில் ஒரு சைட்டை நாங்கள் செலக்ட் பண்ணிட்டோம், நாங்கள் வந்து கோதாவில் இறங்கிறதுக்கு ரெடி அப்படின்ட்டான். ஆமாம், சைட்டை செலக்ட் பண்ணிவிடுவோம், பண்ணிட போகிறோம், பண்ணிகிட்டே இருக்கணும். ஆனால் தெலுங்கானா தான் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. 5லேருந்து 7 வருஷத்துக்குள்ளே ஒரு வருஷத்துக்கு 6 லட்சம் கார் விற்போம் அப்படின்னு எடுத்து பாம்பு போட்டான். இப்போ டோட்டலாக இருக்கிற கார் சேலே 1 லேக் தான். அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அதை நான் 6 டைம்ஸ் விற்பேன்னு சொல்கிறாரு. ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி 6 லட்சம், 100% கெப்பாசிட்டி பண்ணுவேங்கிறாரு. 6 லட்சம் கார் இறக்குவேங்கிறாரு. இவரோட போட்டிதாரர் வந்து டெஸ்லா. அவர் வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ண போகிறதில்ல, பாம்பேயில் ஷோரூம் போடுறேன், இம்போர்ட் பண்ணி எவனுக்கு கேட்குறேனோ வாங்கி தரேன்ட்டாங்க. பிவைடி வந்து இப்போ நம்பர் 1 பிளேயர் ஆகிட்டார் இவி வெஹிக்கிள்ஸில். டெஸ்லா என்ன சொல்கிறாங்க, இங்கே எனக்கு சேல்ஸ் ஆச்சுன்னா நாங்கள் மகாராஷ்டிராவில் போடுறதுக்கு ரெடின்ட்டாங்க. பட் இப்போதைக்கு என்னென்னா பிவைடி வந்து மார்க்கெட் லீடர் ஆகிட்டான்.
இந்த சார்ஜிங்கை வந்து 5 மினிட்ஸில் 470 கிலோமீட்டர்ஸ் சார்ஜ் பண்ணுறாங்கன்னா அதனால் டெஸ்லாவை வந்து லீட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இவர் டெஸ்லாவோட சேல்ஸு $97 பில்லியன், இவரோட சேல்ஸ் $109 பில்லியன். இவரது வந்து சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. மஸ்க் என்ன சொல்கிறாரு, இந்த டேரிஃப்னால எல்லா ஆட்டோ இண்டஸ்ட்ரிக்கும் நஷ்டம், எங்களுக்கும் நஷ்டம் அப்படிங்கிறாரு. அண்ட் நான் ஒன்றும் ஹாப்பியாக இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்டார்லிங்க் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா கீ க்ரோத் மார்க்கெட்டு, ஒரு 5.7 மில்லியன் கஸ்டமர்ஸ் பிடிக்க போகிறோம் பை 2030. இந்தியா வந்து க்ரூஷியல் மார்க்கெட்டாக இருக்கும். இதை ஆக்சஸ் பண்ணலாம், இதை ஆக்சஸ் பண்ண முடியாது, இந்தியாவில் சொல்ல முடியாது. இந்தியாவில் 57 லட்சம் கஸ்டமர் 2030க்குள்ளே ஆட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இருக்க கெப்பாசிட்டியோட 30 டைம்ஸ் ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கி கரண்ட் பேஸ் உலகம் ஃபுல்லாக 4.6, இந்தியாவில் மட்டும் 5.7 வந்துடும் அப்படின்னு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கார். ஸ்டார்லிங்க் ப்ராட்பேண்ட் சர்வீசஸ் ப்ரைஸ் டு பி 7 to 18 டைம்ஸு. இன்றைக்கி ப்ராட்பேண்டை நீங்கள் செலவு பண்ணுறதோட 7லேருந்து 18 மடங்கு ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம $5லேருந்து $7 தான் கொடுக்குறோம். ப்ரீமியம் ப்ரோக்ராம் வந்து $47 வித் 1 GB ஸ்பீட் அண்ட் ஹைலைட்ஸ் ஆஃப் ஓடிடி பெனிஃபிட்ஸு. இப்போ என்ன ஆகும்னா, சேட்டலைட் ப்ராட்பேண்ட் வந்து ஏர்டெல்லும் ஜியோவோட எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸை டிஸ்டர்ப் பண்ணாது. ஏன்னா அவங்க வந்து ஹை வேல்யூ கஸ்டமர்ஸில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸ்டார்லிங்க்கு இன்னும் அப்ரூவல் கிடைக்கல, கூடிய சீக்கிரம் அப்ரூவல் கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சென்டர் வந்து 8 லட்சம் கோடி கடன் வாங்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நேற்று ஒரு செய்தி வந்தது, 29.3 லட்சம் கோடி வந்து ஷார்ட் டேர்ம் பரோயிங்கில் இருக்குது. அதை விற்றுட்டு லாங் டேர்ம் பரோயிங் வாங்க போகிறாங்க. லிக்விடிட்டி ப்ரெஷரில் இருக்கும். இப்போ வந்து வருஷம் முடிய போகுது 2 நாளில். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ரிசல்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும். April 15 வரிசையாக வரப்போகுது. இதில் வந்து நம்ம வந்து பேங்கிங் செக்டரில் டோட்டலாக வந்து 8 லட்சம் மட்டும் கோடி கடன் வாங்க போகிறதில்ல. நேற்று வந்த ரிப்போர்ட் படி 29.7 lakh crores ஷார்ட் டேட் செக்யூரிட்டிஸை விற்றுட்டு லாங் டேட்டட் செக்யூரிட்டிஸை ரிசர்வ் பேங்க் வாங்க போகிறது. ஸோ தட் இந்த வட்டியை மெச்சூர் ஆகிறதெல்லாம் அப்படியே மார்க்கெட்லேயே அப்சர்வ் ஆகிடும். ஸோ இந்த பாரோயிங் பிளான் 8 லட்சம் கோடியாக இருந்தாலும் ஷார்ட் டேட்டட் லாங் டேட்டட் மாற்றுறதுக்கு 29 லட்சம் கோடிக்கு பிளான் இருக்கிறதுனால பேங்கிங் சிஸ்டம் இன்சூரன்ஸில் இவ்வளோ பணம் இருக்குமான்னு யாருக்கும் தெரியல. எனவே வீக்லி ஷெட்யூல்லையும் போட்டிருக்காங்க. இதை போட்டு தான் தெரியும். அடுத்தது, இது உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் நியூஸு. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் கோடிக்கணக்கான பணத்தை வந்து ஸ்டாக் மார்க்கெட் நம்பி விடுறாங்க. அது வந்து ஒரு பெரிய ஸ்கேமு. என்ன ஸ்கேமு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு பெரிய புரோக்கர் கம்பெனிலேருந்து பேசுகிறோம், அவங்களுக்கு மூலமாக சப்ளை பண்ணுறோன்னு சொல்லி இந்த கேஸில் ஒரு டாக்டர் மட்டும்தான் சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட காசை வாங்கி ட்ரேடிங் பண்ணி முதல்ல 1 லட்சம் 2 லட்சம் ப்ராஃபிட்டை கம்பெனி காமிச்சு கடைசியில் எல்லாம் போச்சு அப்படின்னு தெரிஞ்ச எல்லாம் புஷ் ஆகிடுது. அண்ட் இந்தியாவில் ரீட்டைல் பார்ட்டிசிபேஷன் இன் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ரெக்கார்ட் ஹை ரீச் ஆகிடுச்சு. 18.2% வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தான். ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட்ஸ் வந்து ட்ரிபிள் ஆகி 130 மில்லியன் ஆயிடுச்சு 5 வருஷத்தில். லோ காஸ்ட் ப்ரோக்கரேஜஸ் அண்ட் மொபைல் ட்ரேடிங் ஹேஸ் மேட் ஃப்ராட் ஈஸியர். இது நான் சொன்ன மாதிரி தான், யார் ட்ரேட் பண்ணுறான்னு தெரியாமல் நீங்கள் காசை கொடுத்துட்றீங்க, அவன் காசை பேக்கெட்டில் போட்டுன்ட்டு உங்களுக்கு கணக்கு காமிச்சிட்டே இருக்கிறாரு. அதே மாதிரி இப்போ ஏப்ரல் வந்துச்சு, எசென்ஷியல் மெடிசன்ஸோட விலை ஏற போகுது. இந்த மெடிசனோட விலை வந்து ஆவரேஜாக 1.4 தான் ஏறுங்கிறாரு. ஆனால் கிரிட்டிக்கல் ட்ரக்ஸோட விலை இதுக்கு மேலே ஜாஸ்தியாக ஏறுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அதனால் மக்கள் கஷ்டப்படுவாங்க. ஃபார்மாவில் என்னெல்லாம் ஆகும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபார்மாவில் 3 ஸ்டாக் நம்ம கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்குது. சன் ஃபார்மா 35 டைம்ஸ் பிஇ வைர ஊசி, சிப்லா 24 டைம்ஸ் பி/இ வைர ஊசி ஆயிடும், டாக்டர் ரெட்டி 18 டைம்ஸ் பிஇ, ஜைடஸ் 20 டைம்ஸ் பிஇ, அண்ட் அதே மாதிரி நாட்கோ ஃபார்மா லெஸ் தென் 15 டைம்ஸ் பிஇ, இதையும் கன்சிடர் பண்ணலாம். இப்போ பணம் கோல்டு லோனில் இருக்குது. எல்லோரும் கோல்டு லோன் கை போடணுன்னு பார்க்குறாங்க. பிரமிழ் கூட இப்போ கோல்டு லோன் பிஸ்னஸில் என்டர் பண்ணி ஒரு கம்பெனியை வாங்குறதா பிளான் போட்டிருக்காங்க. ஸோ இந்த கோல்டு லோனுங்கிறது ரொம்ப அட்ராக்டிவ் பிஸ்னஸாக இருக்குது. இது வந்து பால்ஸ் மர்ச்சன்ட் ஷாப் அப்படிங்கிறதையும் வாங்கிட்டாங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ரீட்டைல் அசட்ஸ் அண்ட் மேனேஜர் 60,000 கோடி இருக்குது. எல்என்டி ஃபைனான்ஸ் வந்து பால் மர்ச்சன்ட் ஃபைனான்ஸை வாங்கி அவங்க போர்ட்ஃபோலியோவை 537 கோடி ஆக்கினாங்க. இன்க்ரெட் வந்து ட்ரூ கேப் ஃபைனான்ஸ் கோல்டு லோனை வாங்கிட்டாங்க. அண்ட் பெயின் கேபிட்டல் வந்து
மணப்புரம் அக்வயர் பண்ணி ஜாயிண்ட் கண்ட்ரோல் வாங்கிட்டாங்க. கோல்ட் லோன்ஸ் ஏன் ப்ராஃபிட்டபிள்னா ஷார்ட் டேர்ம், ஹை ஈல்டு அண்ட் லிக்விட் கொலாட்ரல் அண்ட் மினிமம் ஹாசல் இதெல்லாம் சேர்த்து வச்சு அது பெட்டராக இருக்குது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க. நன்றி, வணக்கம். நாங்கள் ஒரு தெலுங்குல மணி மாட்டுலு, கன்னடாவில் மணி மாத்து, ஹிந்தியில் பைசா போல்தா ஹே, மலையாளமில் மணி பேச்சு மலையாளம்னு சேனல்ஸ் அமைச்சிருக்கோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கெல்லாம் அந்தந்த லாங்குவேஜ் தெரியுமோ அவங்கள அனுப்பிச்சு அதை பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.